நம்மளா ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அக்னிவீர் வாயு நோட்டிபிகேஷன் 01/2026 வெளியாயிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். நீங்க டிஃபென்ஸ்ல சேர ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஃபென்ஸ்ல சேர விருப்பம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. 7 ஜனவரி 2025 இதோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. 27 ஜனவரி 2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டைம் பீரியடுக்குள்ள. இப்ப இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ, அதாவது டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு 1 மாசம் முன்ன பின்ன 2 மாசம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஆர்மியோட இதுலயும் அக்னிவீர் நேவியோட இதுலயும் நோட்டிபிகேஷன் வருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஏஜ் இருக்கும். பட் உங்களுக்கு ஏஜ் வரல அப்படின்னு நீங்க எந்த ஒரு தயக்கமும் கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னா டிஃபென்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சாய்ஸஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி இருக்கு. அது போக ஒவ்வொரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸும் இண்டிவிஜுவல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இருக்கு. 27 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க அதை நினைச்சு எந்த ஒரு தயக்கம் கொள்ள வேண்டாம். உங்களோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளவு அப்படின்னா ஜனவரி 1 2005 இருந்து ஜூலை 1 2008 பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வர நேவி அண்ட் ஆர்மியோட நோட்டிபிகேஷன்ல ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அக்னிவீர்ல நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க இருக்கணும் அப்படின்றது, அதாவது 12th வந்து முடிச்சிருந்திருக்கணும். அதுல 50% மார்க் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அது நீங்கள் வந்து ஃபியூ சயின்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பயாலஜியாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஓகே உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி. பட் 50% மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன தேவை அப்படின்றதுல டொமிசியல் சர்டிஃபிகேட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட் வந்து மினிமம் 152, அதாவது 152 சென்டிமீட்டர் வந்து மினிமம் இருக்கணும். ஃபீமேலுக்கும் அதே தான் 152 வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வெயிட் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பிஎம்ஐ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ட்ரைனிங் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்தந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதுக்கேற்ற மாதிரியும், ஆர்மிக்கு என்ன ஸ்டாண்டர்டோ நேவிக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்ந்த அந்த முதல் வருஷம் வந்து உங்களோட இன்ஹேண்ட் சேலரியா, அதாவது கையில் வந்து 21,000 வந்து வாங்குவீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 9,000 வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. அடுத்து 9,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். மொத்தம் 18,000 வந்து சேவிங்லேயே வந்து இருந்துகிட்டு இருக்கும். இதே மாதிரி 2வது வருஷத்துல வந்து உங்களுக்கு 23,100 வந்து கிடைக்கும். 3வது வருஷத்துல 25,500 கிடைக்கும். 4வது வருஷத்துல 28,000 வந்து கிடைக்கும். இந்த இது வந்து பர்டிகுலர் பீரியட்ல வந்து கரெக்டாக மாடிக்கிட்டே இருக்கும். அந்த 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க இதில் எவ்வளோ அமௌண்ட்டை பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட் 10.04 lakhs இந்த அமௌண்ட்டை வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க திரும்ப நீங்கள் 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு 2 டைப்பாக வந்து எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கு அட்மிட் கார்டு வரும், ஃபோட்டோ, சில ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேஸ் 2க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களோட கலர் பிரிண்ட் அவுட்டு பேஸ் 2ஓட அட்மிட் கார்டு வந்து இருக்கணும். அதே மாதிரி அதோட சேர்த்து பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னரு, க்ளூ ஸ்டிக்கு, ஸ்டேப்லரு, அடுத்து பிளாக் ப்ளூ, இதில் 2ல் ஏதாவது ஒன்று பென் வந்து நல்ல எழுதுகிற மாதிரியான பென் வந்து எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது போக 8 காப்பீஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் 10th 12th அதோட 4 காப்பீஸ் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டொமிசியல் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே முக்கியம். இதை தவிர்த்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி மேபி இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்கும், பக்கா வந்து எடுத்துக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அவங்க கேட்கல, பட் அதை வந்து மேபி எடுத்துக்கோங்க, தேவைப்படலாம். ஓகேங்களா? அடுத்து டேக் 2 நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் என்சிசியில் நீங்கள் ABC இந்த 3 கேட்டகரியில் எந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அதுக்கான ஜெராக்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இல்லை டிஃபென்ஸில் ஏதாவது ஒரு சர்வீஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்கு அலௌட் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸு, அதாவது டிரைவிங்கு, ஐடி ரிலேட்டடாக, மெயின்டெனன்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, லாஜிஸ்டிக்கு, அக்கௌண்டிங்கு, கேட்ரிங்கு, வெல்டிங்கு, டைப்பிங்கு, ஸ்போர்ட்ஸு, ஸ்கில்லு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த 4 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் உள்ள உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குருவாங்க. அதையும் தாண்டி சில இறப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான 48 lakhs, அதாவது 48 லட்சத்துக்கான அந்த ஒரு ஊதியத்தை வந்து அவங்க கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1.6 கிலோமீட்டருக்கான ரன்னிங் இருக்கும். அதை நீங்கள் 7 நிமிடங்களில் கடக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 8 நிமிடங்களில் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். 10 புஷ்அப்பு, 10 சிட்டப்பு, 20 ஸ்குவாட்ஸு இது எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 10 சிட்டப்பு அண்டு 15 ஸ்குவாட்ஸு இது மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் நீங்கள் எப்போ வரணும், உங்களோட பேஸ் 1 எப்போ, பேஸ் 2 எப்போ, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு எங்கேயுமே நியூஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.